விஜய் மாநாட்டை பற்றி எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் முக்கியமாக அங்கே நடந்த ஒரு ருசிகர ஒரு கேவலமான சம்பவத்தை பற்றி வந்து சில பேர் பேசியிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால வந்து இதில் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுட்டு சில பேர் அலைகிறாங்கல்ல, அது வந்து எந்த அளவுக்கு மற்ற ஜேர்னலிஸ்ட் உண்மையான ஜேர்னலிஸ்ட் அது எத்திக்ஸோடு செயல்படுற ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ அசிங்கம் அப்படிங்கிறதுல ஒரு செம்ம கடுப்பாக எரிச்சலாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோவில் இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. இந்த முக்தாரை பற்றி உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து அவர் மேலே இருக்கிற அன்புக்கு வந்து அவன் இவன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பேசணும்னு தோணுது. பட் ஒரு எத்திக்ஸ் நம்ம காக்கணும் இல்லையா? அதனால் வந்து அவர் இவர்னே வந்து போயிடலாம். மனசில் இருக்கிறதெல்லாம் வெளில சொல்ல முடியாதுல்ல. இந்த முக்தார் மேலே ஏன் எனக்கு அவ்வளோ கோவம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சிக்கு வந்து ஒருத்தர் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படிங்கிறனாலாம் எந்த கட்சிக்கு வேணால் யார் வேணால் ஸ்டாண்ட் எடுக்கட்டும். ஏன்னா நடுநிலை பத்திரிகையாளர்கள்னு ஒரு பக்கம் இருக்காங்கன்னா, சில கட்சிகளுக்கு மட்டுமே சார்பாக பேசக்கூடிய பத்திரிகையாளர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் முக்தார் வந்து திமுகவுக்காக வந்து தன்னுடைய பத்திரிகை பணியை வந்து தியாகம் செய்கிறாரா, டெடிகேட் பண்ணிட்டாரா அப்படின்னா அது அவரோட இஷ்டம். அது வந்து மனமும் வந்து கொள்கை ரீதியாக பண்ணுறாரா இல்லை காசு வாங்குறாரோப்பா, அதுக்குள்ளேயே நம்ம போக விரும்பல. பட் பேசிக்கலி முக்தார் அப்படிங்கிறவர் பண்ணக்கூடிய சோகால் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆபாசத்தை வந்து எந்த அளவுக்கு கிண்டி கிளறி அதை வந்து ஊடகத்தில் விற்பனை செய்யலாம் அப்படிங்கிறதுல ஒரு தேர்ட் கிரேடான ஒரு ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிக்கப்படுறவர் தான் இவர். இப்போ கடையிலே பார்த்தீங்கன்னா அந்த பலவிதமான உயிரினங்கள் இருக்கும்ல, அதில் சில ஒட்டுணிகள் இருக்கும் தெரியுமா, கழிவுகளை சாப்பிட்டு வாழும்ல, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் சோகால் ஜேர்னலிஸ்ட் தான் அந்த முக்தார்னு சொல்லலாம். ஏன்னா இவர் ஏற்கனவே வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்க இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களோட வாழ்க்கையோட அந்தரங்கங்கள், அசிங்கமான வந்து செக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து திருப்பி கேள்வியாக வந்து கேட்டுகிட்டே இருப்பார். இது ஒன்று அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எடுக்கிற ஒரு பேட்டியை தாண்டி வந்து அவரே வந்து கெஸ்ட்டே எழுந்து போய்ட்டு தனியாக உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரியாக்ஷன்லாம் வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு கண்டமே அந்த ரியாக்ஷன்லாம் பண்ணி காமிக்க முடியாதுங்க. எனக்கு அந்தளவுக்கு ஆக்டிங் வராது, அந்தளவுக்கு எக்ஸ்பிரஷன் வராது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்தளவுக்கு இருந்தாலும் தரம் தாழ்ந்து வந்து கேவலமான இன்டர்வியூஸ்லாம் வந்து பண்ணுவார். இவர் வந்து குறிப்பாக சில கட்சிகளை டார்கெட் பண்ணி ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கட்சியோட தலைவர்களை பற்றி எந்த அளவுக்கு ஆபாசமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு ஆபாசமாக பேசி இன்டர்வியூ எடுத்து முகம் சுளிக்கும் விதமாக எல்லாத்துக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, இந்த ஆபாசத்துக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்கன்றதுனால அவங்களுக்கு மத்தியில் அவரோட வீடியோலாம் வந்து பிரபலமாகி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு வருவார். மறைச்சி வச்சு கேமரா வச்சு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவார். ஸோ இது வந்து இவர் வந்து பெயர் போன விஷயம், இதான் அவரோட பிராண்டு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, அவர் வந்து பண்ணிட்டு போட்டும் அதற்கான நிறைய வடி விமர்சனங்கள்லாம் அவன் பண்ணியிருக்கோம். ஆனால் நேத்தி தாவேக்காவோட மதுரை மாநாட்டில் வந்து சாருக்கு பெரிய ஜேம்ஸ் பாண்டுன்னு நினைப்பு உள்ளே வந்து ஸ்பையாக வந்து இறங்கியிருக்கிறார். 2 விஷயம். ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னு சில பேருக்கு தெரியாதுல சொல்லிடலாம். இவர் தாவேக்காவோட மாநாட்டில் எந்த அளவுக்கு வந்து தப்பாக பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் சரியாகவே பண்ணலை, நிறைய குறைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாவேக்காவோட மாநாட்டை அசிங்கமாக தப்பாக காட்டணும், நிறைய குறைகள் கூறணும், அதை வந்து ஆவணமாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு தன்னோட சேனலில் போட்டு வந்து தாவேக்கா மாநாட்டை வந்து மட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து இவரே போனார்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஒரு அரசியல் கட்சி வேறு யார் திமுக தான் இவர் அனுப்பி வச்சுருக்காங்களோ அப்படின்னு தான் ஒரு சந்தேகம் தான் எனக்கு ஏற்படுது. அந்த உந்துதன் பேரில் இவர் வந்து போயிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த அசைன்மெண்ட்டுக்காக இவர் போகிறாரு. அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா தவறுகள்லாம் நடந்தால் அதை வந்து காட்டுறதுங்கிறது வேறு, தவறுகள் நடக்கிற மாதிரி நம்மளே சித்தரித்து ஒரு வீடியோ போடுறது அப்படிங்கிறது வேறு இல்லை. இதில் 2வது கேட்டகரியை சார் வந்து செய்ய முடிச்சிருக்காரு. உதாரணத்துக்கு இப்போ ஒரு தாவேக்கா மாநாட்டில் முந்தானத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் நடந்தது. அந்த கொடிக்கம் அது வந்து சரியாக கட்டத்தரல, சரியாக வந்து அமைக்க தரலன்றதால கீழே விழுந்துச்சு. நல்ல வேலை யாரோட உயிரும் வந்து போகலை. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இளைஞர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேனர் வைக்கிறப்போ கரண்ட் ஷாக் அடித்து வந்து இறந்து போயிட்டார். அதுவும் துரதிருஷ்டவசமான சம்பவம். இது மாதிரி மற்ற கட்சிகளோட மாநாட்டில் மீட்டிங் நடத்தேன் கேட்டால் எல்லா இடத்துலையுமே எல்லா கட்சியிலுமே நடந்திருக்கு. இப்போ தாவேக்கால் நடக்கிறப்போ அதை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த கொடிக்கம்பம் வைக்கிறதுலாம் வந்து ஃப்யூச்சரில் அவங்க பார்த்து வந்து பண்ணணும். நல்ல ஒரு காரோட போச்சு, யாரோட உயிரும் போகல அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய சில விமர்சனங்கள் குறைகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஆள் வந்து கரெக்டாக வந்து மாநாட்டுக்கு மாறு வேஷத்தில் போகிறாராம். 2 விஷயம். மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதையே போச்சு, அதே மாதிரி கொரோனா மாஸ்க்கு உண்டான மரியாதையே போச்சு. அந்த கொரோனா மாஸ்க்கை வந்து சார் மூஞ்சில் போட்டுக்கிட்டாருன்னா இவர் வந்து யாரோங்க, இவர் நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள்லாம் கடந்து போயிடுவாங்கன்னு சார் வந்து நினச்சிருக்காரு. நீ எப்படி எதை மறைச்சாலும் வந்து பல ஆங்கிள்களை வந்து பார்த்து உங்களை யாரும் கண்டே பிடிச்சிருவாங்க. அந்தளவுக்கு வந்து மக்கள் உங்கள் மேலே வந்து பார்த்து அவ்வளோ காண்டில் இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து நீங்கள் திமுகவோட சொம்புன்னு கூட இல்லை, சொம்பு நம்ம தண்ணி குடிக்கிற சொம்பு இல்லைங்க, வயக்காட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்களா அந்த மாதிரி ஒரு சொம்பு இவர். ஸோ இவர் அந்த கேட்டகரியில் தான் வைக்கணும். இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க்கை போட்டுட்டு மார்வேஷன்லாம் போட்டுட்டு தன்னுடைய கோட்டை அவுத்துட்டாராம். அதனால் வந்து இவர் கெட்டப்பில் இல்லையா, ஓகேவா. இவர் வந்து ஒரு ஒயிட் சட்டை போட்டுட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்கப்லாம் போட்டு மாஸ்க் போட்டு சார் உள்ளே போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, குறைகள்லாம் எதாக இருக்கான்னு தேடி இருக்காரு. குறைகள் நிஜமாகவே இருந்தால் தேடி அது ஒரு வீடியோவை போட்டுக்கலாம். எல்லாருக்கும் அதுக்கு உரிமை இருக்குது. அதுக்கு பத்திரிகையாளராக இருக்கணும் அவசியமே இல்லை. போகிறவங்க யாராவது ஒரு ஃபோனில் கூட இன்றைக்கி வந்து எடுத்து போடுற அளவுக்கு எல்லாருக்குமே இந்த உரிமை இருக்குது. அந்த உரிமை வந்து ஆஃப்கோர்ஸ் முக்தாருக்கும் இருக்குது. ஆனால் இவர் போய் என்ன பண்ணுறாரு, டேப்பை திறந்து பார்க்குறாரு, தண்ணி வருதா அப்படின்னு சொல்லிட்டு. வரல அப்படின்னா பாருங்கள் தண்ணியே வரல, குழாயை வந்து மண்ணுக்குள்ளே போச்சாங்களேக்குள்ளே அதுக்குள்ளே வந்து தண்ணியை விட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. பார்த்தா தண்ணி வந்துருச்சு. ஒரே டிசப்பாயின்மெண்ட் ஆளுக்கு.
ஸோ அங்கே ஒரு நிர்வாகிகள்லாம் ஒரு சில பேர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு இவன் எங்கே தான் போகிறான்னு பார்க்கலான்டா, சரி டாய்லெட்டுக்கு போகிறான், ஆம்பளை டாய்லெட்டுக்குள்ளே போகலான்னா இல்லை பொம்பளை டாய்லெட்டுக்குள்ளே போகிறான்னா பார்க்கலாம், கரெக்டாக கமுக்குன்னு பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து வந்து இந்த தண்ணியை வச்சு ஒரு காமெடி பண்ணியிருக்காரு. என்னென்னா தண்ணி வந்தோன்னே ஆளுக்கு ஒரே அப்செட் ஆயிடுச்சு. என்னடா இது தண்ணி வருது, நம்ம தண்ணியை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணலான்னு பார்த்தோமே, தாகத்தில் வந்து மக்கள்லாம் செத்துருவாங்களே அப்படிங்கிற மாதிரி சென்சிட்டிவாக எடுத்துகிட்டு போகலாம், வெயில் அப்படிங்கிற மாதிரி சென்சிட்டிவாக எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கு. கூட வந்த ஒரு அல்லக்கையை வச்சு நீ நைஸாக என்ன பண்ணுற, ஓரமாக போயிட்டு அந்த பைப்பை அப்படியே அழுத்துற, நான் அப்போன்னு பார்த்து வந்து வீடியோ கேமரா ஆன் பண்ணி டேப்பை திறக்கிறேன், அப்போ தண்ணி வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கேருந்து என் கண்டென்ட் ஆரம்பிக்கிறேன்னு சுதாரிச்சுட்டு தாவேக்கா தொண்டர்கள்லாம் போயிட்டு அப்பயும் அவர்கிட்ட வந்து எதிர்கருத்தெல்லாம் பேசாமல், சார் மாதிரி தண்ணி வரலன்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க, தண்ணி வருது பாருங்கள் சார்னு சொல்லிட்டு அவர் முன்னாடியே திருப்பி காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருப்பி அடுத்த செகண்டே வந்து வேறு ஏதாவது குறை கண்டுபிடிக்கலாம் போனோடனே இவங்க வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கட்சியோட மாநாடு கஷ்டப்பட்டு நடத்தியிருக்கோம், நம்மளே ஒரு புது கட்சி குறைகளோடு இருந்தாலும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு அதை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும்னு பார்க்குறோம். இந்த நேரத்தில் இவர் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுறாருன்னு ஒரு பக்கம் வந்து ஒரு வருத்தம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சரி எல்லாருமே நம்மளை மாதிரியே மெச்சூர்டாக வந்து ஹேண்டில் பண்ண மாட்டாங்கள்ல, கோவத்தில் யாராவது கை நீட்டி அடிச்சிட்டாங்க அப்படின்னா சட்டப்படி அது குற்றம் மட்டும் இல்லாமல் இந்த தாவேக்கா மாநாட்டே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீர்களா ரவுடிகள் இவர்கள் ரசிகர் குஞ்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக காட்டிடுறாங்கன்னு சொல்லிட்டு மெச்சூர்டாக அவர் என்ன பண்ணுறாரு, இவரை கூப்பிட்டு வந்து வெளியில் விட்டது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து தயவுசெய்து போயிருங்க, நீங்கள் இங்கேருந்து வரக்கூடாது, நீங்கள் தேவையில்லாமல் தப்பான விஷயங்கள்லாம் வந்து கற்பிக்க பார்க்குறீங்க, நேரட்டிவ் செட் பண்ண பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க இவர் கூட எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இவர் பெரிய வந்து இவருக்கு வந்து தேச பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது, எப்போவுமே கூட வந்து 2 போலீஸ்காரங்க இருப்பாங்க, அவங்ககிட்டயே கொண்டு போய் விட்டு உங்களோட பேபியை கூப்பிட்டு போயிருங்க இங்கேருந்து பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. அப்போயே இருந்தாலும் என்ன பண்ணுறாருனா வந்து பார்த்திங்கன்னா கிட்ட போயிட்டு அப்படி இன்ஸ்டிகேட் பண்ணுறாராம், அப்படியே வந்து இவர் அடிக்க வைக்கிறாராம். அப்போ அதை வச்சு எதாவது கண்டென்ட் தேர்த்தலாமே, ஏன்னா முதலாளிகள் வந்து போயிட்டு வந்தால் ஏதாவது ஒரு சரக்கோட வரணும் இல்லையா, இல்லைனா அசிங்கமாக திட்டுவாங்கள்ல, இவர் என்ன பந்தா பீலாக விட்டு வந்திருக்காருன்னு தெரியல, கண்டென்ட் எது சிக்கல அப்படின்னா தானே கண்டென்ட்டாக மாறலாம்னு சொல்லிட்டு அதை அவங்கள அடிக்க வைக்க பார்க்குறாராம். பட் நிஜமாக சொல்கிறேன், இந்த நேரத்தில் தாவேக்கா தொண்டர்களை வந்து நம்ம நிஜமாக பாராட்டணும். அவங்க வந்து ஒரு சின்ன கட்சினா காலத்தில் சின்ன கட்சி தான், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட கூட்டம் அங்கே பெருசாக இருந்தாலும் அசம்பாதம் எதுவும் நடக்காமல் ரொம்ப மெச்சூர்டாக வந்து இதை வச்சு முக்தார் எப்படி அரசியல் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரிஞ்சு, அது மட்டும் இல்லாமல் யாரையும் நம்ம கை நீட்டி அடிக்கக்கூடாதுல்ல, அதனால் அவர் மேலே வந்து ஒளிக முக்தாரை வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜென்யூனாக மெச்சூர்டாக அவர் வந்து வெளில அனுப்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை இது வந்து வீடியோ பதிவும் பண்ணிட்டாங்க. இது வந்து தாவேக்கா மாநாடு விஜய்லாம் வந்து பேசக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வைரலாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ பேசிக்லி ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ ஒரு கேவலம், ஸ்டிங் ஆப்ரேஷன்லாம் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம், சரியா, அதுக்கான உரிமை எல்லாமே இருக்குது. பட் முக்தார் போன்ற ஈனப்பிறவிகள் இந்த மாதிரி கேவலமாக போயிட்டு ஒரு விஜயோடைய கட்சி நீங்கள் குறை சொல்லணும்னா 1000 விஷயம் இருக்குது, பட் இல்லாத ஒரு விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு நீங்கள் மார்வேஷன்ற பேரில் வந்து நீங்கள் உள்ளே இறங்குனீங்க தெரியுமா. ஸோ அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஸோ சூப்பர், தாவேக்கா தொண்டர்கள் வந்து ஒரு கண்டுபிடிச்சி வந்து அழகாக வெளில அனுப்புனது அப்படிங்கிறத ஒரு அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு, நம்ம விஜயோட மாநாட்டை பற்றி மற்ற விஷயங்கள்லாம் பேசாமல் இந்த விஷயம் மட்டும் பேசுகிறீ அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து நானும் பாரிசாலனும் சேர்ந்து அவருடைய வள்ளல் மீடியா சேனலில் அதை பற்றி வந்து விரிவாக ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்கோம். அதில் அவர் கருத்து மட்டும் இல்லாமல் என்னுடைய கருத்தும் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணும்னா அந்த வீடியோ போய் பார்த்துருங்க, நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட விஷயம் மட்டும் ஒரு ஜேர்னலிசம் அப்படிங்கிறது எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படிங்கிறத எனக்கு சுட்டி காட்டணும்னு தோணுச்சு. அதையும் தாண்டி விஜய் மாநாட்டில் நான் வந்து பாரிசாலன் வீடியோவில் சொல்லாத ஒரு விஷயத்தை வந்து இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். விஜய் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கொள்கை தலைவர்கள் அப்படிங்கிற வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் வந்து ஹைஜாக் பண்ணுறாரு. அதாவது அண்ணா எம்ஜிஆர் ஹைஜாக் பண்ணது மட்டும் இல்லாமல் பிரேமலதா அவர்களுடைய எதிர்ப்பையும் மீறி வந்து நிறைய இடங்களில் விஜயகாந்தோடைய பேனர் ஃபோட்டோ வந்து காண முடிஞ்சுது. நான் கூட ஃபஸ்ட் நினச்சிக்கிட்டேன் தொண்டர்கள் போட்டால் விஜய் என்ன பண்ணுவார், ஆனால் அங்கே என்ன சொல்கிறாரு, மதுரைனாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட நான் பழகலை, பட் புரட்சி கலைஞர் கேப்டன் கூட பழகிருக்கேன், மதுரைக்கு வந்தோன்னே அவர் ஞாபகம் வரான்னு சொல்லிட்டு அவரோட ஃபேமையும் கொஞ்சம் ஹைஜாக் பண்ண பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸ்டெண்டடாக ஒரு விஷயம் நடந்தது, அது எதாச்சியாக நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதை தான் முக்கியமாக வீடியோ முடியறதுக்கு முன்னாடி சொல்லணும்னு நினச்சேன். அஜித்குமார், இப்போ அஜித்குமார் அவர்களோட பேனரும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து அவர் மேலே தோல்வில் கை போட்டு நிற்கிற மாதிரி, அதை விஜய் வந்து அரசியல் கெட்டப்பில் நிற்கிறாரு, அஜித் வந்து ரேஸ் கெட்டப்பில் அப்படியே ஹெல்மெட்டை வச்சிருக்காராம். அந்த 2 மாதிரி சேர்த்து வச்சு ஒரு பேனர், அதையும் நம்ம வந்து போடுவோம், தம்ப்நெயிலே போட்டு போகணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பேனர்ஸ்லாம் நிறைய இடத்துல என்னால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ பேசிக்காக அஜித் அவர்களுடைய கேரக்டர் பற்றி வந்து தெரிஞ்சவங்களுக்கு இல்லை அந்த பேட்டர்னை புரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவரை தலைன்னு கூப்பிட்டதுக்கு என்மேல் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் என் பேரை வந்து தப்பாக பயன்படுத்தாதீங்க, என்னோட சுயலாபத்துக்காக உங்களை யூஸ் பண்ணிக்க மாட்டேன், என் பின்னாடி யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்சிட்டிவ் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் தன்னோட தந்தையோட இழப்பப்போ வந்து என்னோட ப்ரைவசி மதிங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அறிக்கை விட்டுட்டே இருப்பார். அவரோட ப்ரைவசி, அவருடைய முகம், அவருடைய பிராண்டு பேர் யாராவது பயன்படுத்தாமல் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த வகையில் நிறைய பேனர்ஸ் நிறைய இடங்களில் வந்து இந்த மாநாட்டில் நம்மளால் புதுசாக பார்க்க முடிஞ்சது. போன வருஷம் அது இல்லை, இந்த வருஷம் வந்து அது வந்து எதாச்சியாக நடந்த மாதிரி தெரியல, பிளான் பண்ணி அஜித்தோட ஃபேன்ஸை குழுமைப்படுத்தி அவங்க பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி இருக்குது. எப்படி விஜயகாந்த் ஹைஜாக் பண்ணாங்களோ அதேமாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை நான் என்ன கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா அஜித் கிட்டேருந்து
ஒரு அறிக்கை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய படங்களை பயன்படுத்த வேண்டாம், நான் ரேஸ் நடிக்கிறேன், ரேஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் படம் நடிக்கிறேன், அப்படியே போயிடுறேன், அப்புறம் பைக் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவார்ல, அந்த மாதிரி வந்து ஒரு அறிக்கை வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம். இல்லை ஒரு அறிக்கை விடாமல் விட்டுட்டாரு அப்படின்னா ஒன்று இதை இக்னோர் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை நம்மளே இன்னொரு தீர்வை கிளப்பி விடுவோம். நண்பர் விஜய்க்காக ஒரு மறைமுக ஆதரவு நம்மளால் கொடுக்க முடியல, அதனால் நம்ம படத்தையாவது பயன்படுத்திட்டு போட்டோம், என்னதான் இருந்தாலும் நண்பர் விஜய் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை விட்டு கொடுத்து அரசியலுக்கு வந்து விஜய்க்கு பின்னாடி இருந்து பேக்கப் பண்ணி என்கரேஜ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு தியரியும் நம்மளே வந்து கிளப்பி விடுவோமே. பட் எனவே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பெக்யூலியராக இருந்துச்சு இந்த வாட்டி விஜயுடைய மாநாட்டில். எந்த ஒரு மாநாடு இருந்தாலும் எல்லா கட்சியிலையும் குடிப்பாங்கங்க. அங்கே போனால் வந்து சரக்கு போடுவாங்க பக்கத்தில் இருக்க ஒயின் ஷாப்பில், இல்லை வீட்டிலேருந்தே எடுத்துன்னு வந்துடுவாங்க. இந்த மாநாட்டிலையும் சில குடிகாரர்கள்லாம் போயிட்டு இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேர் வாங்கணும்னு உள்ளே போகிறப்போ இந்த குடிகாரங்களாம் சேர்ந்து கெடுத்து விட்டாங்க. பட் விஜயோட கட்சி மாநாட்டில் மட்டும்தான் இது நடக்குது அப்படின்னு இல்லை, எல்லா கட்சி மாநாட்டிலையும் இது மாதிரி நடப்பாங்க. அதனால் அதை வச்சு நம்ம வந்து ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. அதையும் தாண்டி நம்ம ஆளும் அரசாங்கம் பல தடைகளை விதித்தும் இவ்வளோ மக்கள் போயிட்டு காசு கொடுக்காமல் விஜய்க்காக கூட்டின மாநாடு, அதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. பட் விஜயோட ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் ஏதோ நடித்த படத்தில் ஒரு அரசியல் படத்தில் வந்து அவர் பேசின ஸ்டேஜ் டைலாக் மாதிரி இருந்துச்சே தவிர்த்து நம்ம என்னெல்லாம் எதிர்பார்த்தோமோ இன்னும் கொஞ்சம் போன வருஷத்துலேருந்து கொஞ்சம் அப்டேட்ஸ் நிறையா கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா ரொம்ப மேம்போக்காக ரொம்ப ஷாலோவான ஒரு ஸ்பீச்சாக தான் இருந்துச்சு. அவரோட கான்ஃபிடன்ஸ் நல்லா இருந்துச்சு, டைலாக் டெலிவரி நல்லா இருந்துச்சு, சில இடங்கள் அவரோட மேனரிசம்ஸ் நல்லா இருந்துச்சு, சில இடத்துல அவரோட ஹியூமரும் ரொம்ப பிடிச்சிது. என்னடா படத்துக்கு ஒரு ஆக்டருக்கு ரிவ்யூ கொடுக்குற மாதிரியே விமர்சனம் பண்ணுற மாதிரியே பண்ணுறீங்களா, அப்படி தான் இருந்துச்சு அந்த ஸ்பீச்சு. அந்த ஸ்பீச் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்பீச் முடிஞ்சோன்னு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா எதுவுமே இல்லை அப்படின்னு நான் மட்டும் இல்லை பலதரப்பட்ட மக்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஜய் மாநாட்டை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நான் நினச்சது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நான் பேசுறது வந்து சரி, நீங்களும் அதை உடன்படுறீங்க அப்படின்னா கூட கமெண்ட் பண்ணாமல் விட்டுருங்க, அப்படியே போயிருங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். பட் நான் பேசினது அதான் சரியில்லை, எதாவது வந்து பேச்சில் திருத்தம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அதை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.